ஹலோ வணக்கம். நம்ம எஸ்கேனோடைய லேட்டஸ்ட் அப்டேட் தான் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அப்படிங்கிறது பராசக்தி படத்துடைய அன்சென்சார்டு வெர்ஷன் அப்படிங்கிறது இப்போ ஜி5ல ஆஃபீஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா இப்போ நீங்கள் மறுபடியும் பார்க்கலாம். ஏன்னா நிறைய டைலாக்ஸ்லாம் மியூட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைலாக்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். ஸோ இந்த ஒரு வெர்ஷன் பார்த்துட்டு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது SK26. இந்த படத்துடைய அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் வரப்போகுது. இதோடைய ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு இந்த வீக் எண்டில் நம்மளுக்கு வரப்போகுது. அண்ட் இதோடைய ஷூட்டிங் அப்படின்னு நம்மளுக்கு மார்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய டைட்டில் என்ன அப்படி மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் அப்படி இது இருக்குது. இது மட்டும் இல்லாமல் SK26 படத்தில் யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிற இன்னொரு கேள்வி இருக்குது. ஸோ இதற்கான ஆடிஷன் அப்படிங்கிற ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா யார் யாரெல்லாம் இந்த ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொரு அப்டேட்டாக சொல்லுவோம். அண்ட் SK27 இந்த ஒரு படத்தை ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்க போகிறாரு. இந்த ஒரு படத்தில் சூர்யா சார் தான் நடிக்க போகிறாரு அப்படிமா சொல்லி ஒரு பக்கம் ரூமர் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கு. இதில் நடந்தது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம SK-வை வந்து ராம்குமார் அப்ரோச் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு படத்தில் நம்ம SK நடிச்சா நல்லா இருக்குமே சொல்லிட்டு பார்க்கிங் படத்தோடைய டேரக்டர் ராம்குமார் நினச்சிருக்காரு. அதனால் நம்ம SK கிட்ட இதோடைய ஸ்டோரி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சூர்யா சார் டீம் வந்து இந்த ஒரு கதை இந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு சூர்யா சார் வந்து இப்போது ராம்குமார் பாலகிருஷ்ணனை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் யார் நடிக்கிறாங்க இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுப்போம். அது மட்டும் இல்லாமல் SK28 இந்த ஒரு படத்தை வெங்கட் பிரபு இயக்க போகிறாரு. இந்த ஒரு படத்தோடைய பட்ஜெட் அப்படின்னு 180 கோடிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம SK-னுடைய ஹை பட்ஜெட் அப்படிங்கிறதே பராசக்தி தான் 110 கோடி. ஸோ இப்போ 180 கோடின்னு சொன்னதுனால இந்த ஒரு படம் நடக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகுங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த ஒரு வீடியோவில் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.